அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த நோய் தொற்று எல்லாமே பரவாம இருப்பதற்காகவும் அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் நிலை பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காகவும் நாம் படிக்க வேண்டியது தேவாரம், திருவாசகம். அதில் இருக்க திருவாசக பதிகங்களை முறையே நம்ம பாராயணம் செய்வதற்கு ஏற்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த ஒரு 20-21 நாட்கள் இருக்கின்றன. நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள நம்முள் எவ்வளவு வக்ரகுணம் இருந்திருந்தாலும் சரி, கண்டிப்பா சிவனடியார்களுக்கு சிவபக்தர்களுக்கு இருந்திருக்காது. அப்படி ஒருவேளை நம்மை மீறி தவறான எண்ணங்கள் மனதில் உதித்திருந்தாலும் அதையெல்லாம் திருப்பியும் ரீசெட் பண்ணுறதுக்கான நேரம் இது. அப்போ என்ன பண்ணணும்னா, முறையான தியான பயிற்சியில் நம்மை நாமே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வதன் மூலமாக இந்த ஒரு 20 நாட்களுக்கு கண்டிப்பாக நாம் உடலானது புத்துணர்ச்சி அடையும், நம் மனதும் அமைதி பெறும். இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேலை பளுவில் இருந்திருக்கீங்க, இன்னும் பல பிரச்சனைகள் இருந்திருந்தால் உங்களை நீங்கள் தகவமைத்துக் கொள்வதற்கு இயற்கையே வழங்கிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இதை பற்றின விஷயங்களை சொல்லித்தரலாம். அதே போல சிவனோட பெருமைகளையும் அருமைகளையும் அவரோட திருவிளையாடல்களையும் பேசி மனதார சிவபெருமானை உணரலாம். அதற்கான காலகட்டம் தான் இது. இப்போ நம்ம சொல்ல போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்கள் வசதியற்ற நிலையில் இருப்பார்கள். அதற்கான வாய்ப்புகளும் பரவலாக அங்கங்கே இருக்கதான் செய்கின்றன. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக செய்யக்கூடிய உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நேரத்துக்கு கொடுங்க. ரொம்ப வெளியே போய் அங்கங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. ரொம்ப அருகாமையில் இருக்க பசியால் வாடுவாங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, சிவபக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் அல்லது விஷ்ணு பக்தர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த தெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான தலையாய கடமை இது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம உணரணும். ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் பசித்திருக்கலாம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் பசியால் வாடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அது சிவனடியார்களுக்கே உள்ள தாற்பயம் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒன்றே. அதே போலவே காக்கா, குருவி எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் உணவு தேடி அலையக்கூடிய காலகட்டம். ஏன்னா வெயில் நெருங்கிட்டது அல்லவா, அதனால உங்க மொட்டை மாடியிலையோ அல்லது உங்க கேட்டுக்கிட்டேயோ கொஞ்சமா சாப்பாடும் தண்ணீரும் வைக்கிறது ரொம்பவே உகந்ததாக இருக்கும் நண்பர்களே. அதே போல் இந்த காலகட்டங்களில் நமக்கு நிறைய அறிவுரை வழங்கியிருப்பாங்க. சில பேர் தீட்சை வாங்கியிருந்திருக்கலாம், சில பேர் மந்திர உபதேசம் வாங்கியிருப்போம். அப்படி இல்லை சிவனோட மந்திரத்தை சொல்லணும், நாராயணனோட மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தவங்களுக்கு தொடர்ந்து 1008 தடவை சொல்லுங்கள், 1,08 தடவை சொல்லுங்கள், இது உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்கலன்னு நம்மே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நேரம் இயற்கையாக பார்த்து இறைவனாக பார்த்து அமைத்து தந்திருக்கின்றார். தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த காலகட்டங்களில் வீட்டிலே அமைதியாக இருந்து வீடவே கோவிலாக பாவித்து கொண்டு நீங்கள் எத்தனை முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ பூஜை அறையில் குடும்பமாக சேர்ந்து உச்சரியுங்கள். கண்டிப்பாக வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பரவும், உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஆற்றலானது பரவும். இதை பற்றி விழிப்புணர்வு உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஏற்படுத்துங்க. ஏன்னா வெளியே போய் தேவையில்லாமல் சுற்றி பிரச்சனைகளை நம்ம வாங்கிக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து குடும்பத்தோட சில நல்ல விஷயங்கள், அதாவது இது போல ஆன்மீக சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ளும் போது மனமும் செம்மைப்படும்,